வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பை பிக்கோ அப்படிங்கிற இந்த போர்டில் எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுங்கிறத ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இந்த ராஸ்பெரி பை பிக்கோவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. இங்கே நம்ம அட்ரினோ ஐடி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ராஸ்பெரி பிக்கோவில் இன்பில்ட்டாக இருக்கிற எல்இடியை பிளிங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம அட்ரினோ ஐடி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச்சிங்கிறதுல அட்ரினோ ஐடிங்கிறத நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் பார்த்திங்கன்னா அட்ரினோ ஐடிங்கிற அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும்னா அட்ரினோ ஐடியோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு சைடில் டவுன்லோட் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே அதோட செட்டப் ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஐ அக்ரி நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் எல்லாம் கொடுத்து இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே ஃபினிஷ்டுன்னு கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். செட்டப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அட்ரினோ ஐடிங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுலேயே இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் தானாகவே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண கேட்கும். நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஒவ்வொரு ஃபைலையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் முடித்ததுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற பேஜில் அடிஷ்னல் போர்டு மேனேஜரில் இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி அந்த அடிஷ்னல் போர்ட் மேனேஜரை அந்த பிளேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஓகே பண்ணியாச்சு. அடுத்து டூல்ஸில் போயிட்டு போர்டு மேனேஜரை நம்ம கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிக்கோ ராஸ்பெரி பை பிக்கோவோடது அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நம்ம பிக்கோங்கிறத நம்ம கொடுத்தோம்னா போதும், அதில் வரும். இதில் இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டாக வரதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபைலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் கொடுத்தோம்னா அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இதில் இதோட ஃபைல்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம போர்டில் போயிட்டு ராஸ்பெரி பை பிக்கோவில் ராஸ்பெரி பை பிக்கோ W அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்தது நம்ம ஃபைல்ஸில் போயிட்டு எக்ஸாம்பிளில் பிளிங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இதிலே இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளிங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பிக்கோ போர்டை சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த பூட் லோடர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே USB கேபிளை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராமிங் மோடில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது. டன் கம்பைலிங் வந்துருச்சு. ஆனால் எரர் இருக்குது, அப்லோட் ஆகலை. அடுத்தது டூல்ஸில் போயிட்டு போர்ட்டில் நம்ம EF2 போர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பைல் ஆகும். அதுக்கப்புறம் கம்பைலிங் முடித்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் தானாகவே பிக்கோ போர்டு எக்ஸிக்யூஷன் மோடுக்கு மாறி அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பிக்கோ போர்டில் இருக்கிற LED 1 செகண்ட் ஆன் ஆகுது, 1 செகண்ட் ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், 1000 அப்படிங்கிற இடத்துல இருந்ததை நம்ம 500ங்கிற வேல்யூ நான் மாற்றுறேன். 1000 500 மாற்றிடுறேன்.
ஆன் டைப்லேயும் ஆஃப் டைம்லேயும் 500 மாற்றிட்டேன். இப்போ நான் அப்லோட் கொடுக்குறேன். பாருங்கள், அப்லோட் கொடுக்குறேன். கம்பைலிங் ஆகிட்டுருக்கு. டன் கம்பைலிங் வந்தது. அடுத்தது அப்லோட் ஆகுது. அப்லோடிங்கில் எரர் காமிக்குது. நம்ம டூல்ஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம், போர்டில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள், எல்லாம் கனெக்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ பிக்கப் போர்டு எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்கிறதுனால அப்லோட் ஆகலை. இப்போ நம்ம பிக்கப் போர்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பூட் லோடர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் ப்ரோக்ராமிங் மோடுக்கு மாறும். இப்போ பாருங்கள், எல்இடி பிளிங்க் ஆகலை. இப்போ நம்ம அப்லோட் கொடுக்கலாம். அப்லோட் கொடுத்துட்டேன். இப்போ அப்லோட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராம் அப்லோடு பண்ணணும் அப்படின்னா நம்ம பிக்கப்போட ப்ரோக்ராமிங் மோடு மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்லோடு கொடுக்கணும். அதாவது யூஎஸ்பி கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு பூட் லோடர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ணோம்னா ப்ரோக்ராமிங் மோடுக்கு மாறும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லோடு கொடுத்தோம்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த பிக்கப் போர்டில் வந்து அப்லோட் ஆகும். இப்போ அடுத்தது நான் பாருங்கள், டைமோட வேல்யூ நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணுறேன். டைமோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராமிங் மோடுக்கு மாற்றணும். அப்போ பிக்கப்போட ரிமூவ் பண்ணிவிட்டு பூட் லோடர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் ஆகுது. இப்படி தான் அட்ரினோ ஐடி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ராஸ்பெரி பை பிக்கப் போர்டில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம டிராஃபிக் லைட்டை எப்படி ராஸ்பெரி பை பிக்கோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத பண்ணிவிட்டு அட்ரினோவில் ப்ரோக்ராம் எழுதி அதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.